அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன். நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல்ம் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம 12 ராசிகளுக்கான ராகு கேது பயிற்சி 2025 டு 2026 2027 பார்க்க போகிறோம். நம்ம ஒரு ராசிக்கும் தனித்தனியாக ராகு கேது பயிற்சி பலன்களை பார்த்துட்டு இருந்தோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம சிம்ம ராசிக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க பொழுது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் சிம்மராசி நேயர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ நாம் ராகு கேது பயிற்சி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராகு பகவானும் கேது பகவானும் பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சாயா கிரகங்கள். ஆக அவங்க எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீட்டினுடைய பலன்களை பெரிதாக செய்வார்கள். சர்ப்ப கிரகங்கள் என்றும் சொல்லுவாங்க ராகு கேதுக்களை. ஸோ எல்லா கிரகங்களும் கிளாக் வைஸில் சுற்றுதுன்னா இந்த ராகு கேதுக்கள் ஆன்டி கிளாக் வைஸில் எதிர் துருவத்தில் பயணம் பண்ணுவாங்க. ஸோ அப்பேற்பட்ட இந்த ராகு கேதுக்களுடைய பயிற்சியானது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி இந்த ராகு கேது பயிற்சியானது நடக்க இருக்கிறது. அப்போது இந்த ராகு பகவான் எங்கே இருந்து எங்கே பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே போல் கேது பகவான் இதுவரை கன்னியிலிருந்த இப்போ சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ ராகுனாலே பிரம்மாண்டம், ராகுனாலே போகக்காரகன், கேதுன்னா ஞானக்காரகன். அப்பேற்பட்ட அந்த ராகு கேதுக்களால் இந்த 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள், என்ன மாற்றங்கள், என்ன திருப்பங்கள் கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம தெய்வ வழிபாடு உகந்தது என்ன அப்படின்றது எல்லாத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சிம்மராசி அன்பர்களே, இந்த 2025 ராகு கேது பயிற்சியால் என்ன பலன், என்ன மாற்றங்கள், திருப்பங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுவரை 8ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்திலிருந்து வந்து ராகு பகவான் இப்போ 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறார். அதே போல கேது பகவான் இதுவரை உங்களுடைய குடும்பஸ்தானத்திலிருந்து இப்போ உங்கள் ராசியிலேயே வந்து அமரப்போகுது. சரி, என்ன பலன்? 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய கெடுத்து விடுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. குருவினுடைய பார்வை பெற்றுள்ள ராகு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவது இல்லை. அப்படின்னா திருமணத்தை நடத்தி வைப்பார். நிறைய இந்த சிம்ம ராசியின் அன்பர்களுக்கு திடீர் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அங்கே ராகு இருக்கிறதுனா சர்ப்ப கிரகம், பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதே சமயத்தில் ஜென்ம கேதுவாக இருக்கின்ற காரணத்தினாலும் அதே சமயத்தில் அஷ்டம சனி உங்களுக்கு ஓடிக்கொடுக்கின்ற காரணத்தினால இந்த சிம்மராசி அன்பர்கள் எந்த ஒரு புதிய விஷயம் ஆரம்பித்தாலும் கொஞ்சம் யோசித்து, சரியா தவறான ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்ய வேண்டும் என்பதை மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சிம்ம ராசி அன்பர்கள் ஏன்னா உங்கள் ராசியிலேயே கேது இருக்கிறார். சர்ப்ப கிரகமான கேது உட்கார்ந்துருக்கிறதுனால, ஞானக்காரகனான கேது உட்கார்ந்துருக்கிறது இப்போது உங்கள் உள் மனசு சொல்லும் இது நல்லது, இது கெட்டது என்பதை உள் மனசு பகுத்த ஆய்ந்து உங்களுக்கு சொல்ல போகுது. அப்போ உள் மனசு என்ன சொல்கிறதோ அதை செய்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை. அதே போல் உங்களுக்கு சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதியாகிய சூரியன் உங்களுக்கு பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளை உங்களை காப்பாற்றுறார் பெரிய இதில் இருந்து. இந்த ராகு 7ஆம் இடத்துல இருக்கின்றதுனால ராகு சனியாக வேலை செய்வார். அப்போது சனி எங்கே இருக்கின்றார்னா 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார், அஷ்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ 8ன்றது ஒரு வலி, வேதனை, துக்கம், துயரம் என்று சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியவனும் அதே 8ஆம் இடம் ஆகிய இடம்தான். அப்போ இந்த 8ஆம் அதிபதி எங்கே உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய ஒரு ராகு கேது பயிற்சியாக உங்களுக்கு அமையும். எங்கே வரும் திடீர் அதிர்ஷ்டம்? வெளிநாட்டின் மூலமாக வரும், அந்நிய மதத்தினர் மூலமாக வரும், அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி அப்படின்ற வெளி மாநிலம்
வெளியூரிலிருந்து உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். திடீர்னு வெளிநாட்டுக்கு போக வேண்டியத நிர்பந்தம் ஒரு சில பேருக்கு இருக்கும். அதே போல நீங்கள் வெளியூரிலிருந்து உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வரும். திடீரென்று வெளிநாட்டு போக வேண்டிய நிர்பந்தம் ஒரு சில சிம்மராசினருக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். சார், இந்த விஷயத்தில் இப்போ அஷ்டம சனி சொல்கிறீங்க, ஜென்ம கேதுவாக இருக்கு, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிச்சயமாக 6க்குரியவன் 8ல் போய் உட்கார்ந்துருக்கிறார். கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள இந்த சிம்மராசி அன்பர்கள் போகவே கூடாது. கடனை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கடன் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வம்பு வழக்கு விஷயங்களில் வந்துச்சுன்னா அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு 2.5 வருஷத்துக்கு ஏதோ ஒரு வகையில் பண்ணி உங்கள் மனசை ஏதோ ஒரு வகையில் குழப்பம் ஏற்படுத்தி உங்கள் மனதை தடுமாற வைத்து சில விஷயங்கள் நடந்துடும். ஸோ அதுக்குள்ளே போகாதீங்க. எதிர்ப்பு இருக்கும், கண்டிப்பாக எதிர்ப்பு இருக்கும். வேலையில் அழுத்தம், ப்ரெஷர் இருக்கும். வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது, அவ்வளவுதான். வேலை இல்லைன்னு என்று நான் சொல்லவில்லை, வேலை உண்டு. வேலையில் அழுத்தம், ப்ரெஷர் இருக்கும். கொஞ்சம் வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ளணும் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதி சூரியனும் உங்களுக்கு பெரியதளவில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. அவர் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ஆபத்துலேருந்து உங்களை காப்பாற்றுறார். ஆனால் அவரால் முழு சப்போர்ட் கொடுக்க முடியாது. ராகு வந்து 7ஆம் இடத்துல வந்து இருக்கிறார். அதனால் ராகு கூட்டாளிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதே போல் ஆனால் வெளிநாட்டின் மூலமாக சில ஒப்பந்தங்கள் கொடுக்கணும்னா நிச்சயமாக கொடுக்கும். அப்போது அந்நிய தேசத்தின் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ராகு கேது பயிற்சியால் உண்டு. அப்போ தனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து அத்தனை விதமான குழப்பங்கள் சரியாகும். பணத்தை கொடுக்கும். ஆனால் பணத்தை கையாளுகின்ற விஷயங்கள், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு அசால்ட்டாக எதையாவது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா இந்த பணத்தின் மூலமாக இப்போ இந்த காலகட்டத்தில் யாருக்காவது பணத்தை கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ரிட்டர்ன் வராது. அவ்வளவுதான். ஒரு மாதத்தில் பணம் தந்து விடுவேன் என்று சொல்லி வாங்கிட்டீங்கன்னா அது ஒரு மாதத்துக்கு திரும்பி வராது. அவ்வளவுதான். வரல, கொடுத்தது வரல, அது அப்படின்னா கொஞ்சம் மன வருத்தம். ஸோ அப்படின்னு இருக்கும் பொழுது குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு போகணும். ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து திருமணஸ்தானத்தில் ராகு ஒரு அந்நியன் இருக்கிறது, ஒரு பாம்பு இருக்கு 7ஆம் இடத்துல, ஒரு பாம்பு உட்கார்ந்துருக்கு. அப்போ ஒரு பயம் இருக்கும் அல்லவா, ஒரு அக்கறை இருக்கும் அல்லவா, எதையாவது நடந்துருமா அப்படின்றத பயம், அந்த பயத்தை கொடுக்கும், அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. ராகு பிரம்மாண்டமான தன்மை, வேலை கிடைக்கும், பிரம்மாண்டமான வேலை கிடைக்கும், வெளிநாட்டு வேலை கிடைக்கும், நல்ல சம்பாத்தியத்துடன் வேலை கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டம் தேடி தேடி வரும். அது என்னடானா இது வரைக்கும் இருந்ததை விட அப்படியே ஜம்ப் ஆகும். ப்ரமோஷன் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஏன்னா கொஞ்சம் அழுத்தம், ப்ரெஷர் இருக்கும், அவ்வளவுதான். புதிய என்விரான்மெண்ட், புதிய சூழலில் நீங்கள் இருக்கக்கூடிய நிர்பந்தங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். நல்லவைகள் உண்டு, இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. சிம்மராசி என்பவர்களுக்கு சிங்கம் போல இருந்தவர்கள் இந்த சிம்மராசி என்பவர்கள் துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கும். எதையும் பார்த்துக்கலாம், சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய தன்மை இருக்கலாம். குரு பார்க்கிறார். 8ஆம் அதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 3ஆம் இடத்தை, 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்கிறது. அப்போ என்ன அப்படின்னா சமம் குரு பார்த்து சமநிலைப்படுத்துகிறது அப்படின்றது எடுத்துக்குவேன். நிறைய சிம்ம ராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் அமையும். ஏன்னா குரு 5ஆம் இடத்தை பார்த்துக்கிறார், குரு ராகுவை பார்க்கிறார். அப்போ நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு நிறைய செலவு செய்து கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி நண்பர்களுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் மூலமாக சக்சஸ் கொடுக்கும். செயற்கை முறையில் கருவுற்றல் அப்படின்றத தன்மை என்கின்றது நிச்சயமாக உண்டு. அதனால் நீங்கள் எதிர்பார்க்கலாம் குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த சிம்மத்துக்கு அமையும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் குரு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். ராகு குருவாகவும் வேலை செய்வார்.
அதனால் ராகு தான் இருக்கின்ற வீட்டையாகவும் அது அபகரிப்பார். வீட்டையாகவும் அந்த வீட்டின் அதிபதியாகவும் வேலை செய்பவர் இந்த குரு பார்க்கிறார். குருவாகவும் வேலை செய்வார். அதனால் அப்போ தனம் கொடுக்கும் குரு தனக்காரகன் அல்லவா. அதனால் தனத்தையும் கொடுப்பார். குருங்கன்றது உங்கள் ஜாதகப்படி அஞ்சுக்குரிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி அதிர்ஷ்டத்தை தருவார். 5ஆம் இடம் என்பது அஷ்டமத்து 5 11 கனெக்ட் ஆகுது. இயற்கையாக இறைவன் கொடுத்த வரத்தின் அடிப்படையில் நல்லது நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உண்டு. அப்போ குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். குலதெய்வம் உங்களுக்கு அப்படியே கூடவே நிற்கும். அப்போ குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தோட கடவுளினுடைய ஆசீர்வாதத்தோட சில விஷயங்களுக்குள்ள புகழும். நெகட்டிவ் என்று உங்கள் மனசு எதை சொல்கின்றதோ அது செய்யக்கூடாது. புதிய உறவுகள் ஒன்று தேடி வரும், நிச்சயமாக வரும். என்ன வரும்? காதல் வரும். ஆனால் கவனமாக இருக்கணும். காதல் வெளி மாநிலத்தவர்கள் வேற அதர் சொந்தத்தை விட்டுட்டு வெளியே காதல் வரும். கவனமாக இருக்கணும். காதலுக்குள்ள போகும், காதலுக்குள்ள இசைந்திருக்கின்ற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியில் ஏதாவது ஒரு தொந்தரவு பிரச்சனைங்கிறது கூடவே வரும். அப்போ இந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி எதையும் செய்துவிடக்கூடாது இந்த சிம்ம ராசி அன்பர்கள். அந்நியர்கள், உங்களுக்கு தெரியாதவர்களை நம்பி, முன்பின் தெரியாத நபர்களை நம்பி எதையும் செய்துவிடக்கூடாது. யோசிக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை எதையும் யோசிக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தகவல் தொடர்பு துறை மூலமாக வரக்கூடிய உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரலாம். அதாவது இந்த தகவல் தொடர்பு துறையில் மூலமாக வரக்கூடிய எதையும் அவ்வளவு சீக்கிரமாக நம்பி விடக்கூடாது. இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அதிலையும் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ராகு உங்களுக்கு பிரம்மாண்டத்தை கொடுக்கும், இல்லை என்று சொல்வதற்கே இல்லை. ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பாம்பு அப்படின்னாலே என்ன? குத்தும், ஒரு அலைச்சல் திருச்சலை ஏற்படுத்தும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகுவும் ராசியில் கேதுவும் இருக்கின்ற காரணத்தினால இந்த பாம்பினுடைய தன்மைன்றது இருக்கும். அலைச்சல். பாம்பு என்ன பண்ணும்? ஒரு இடத்துல நிற்காது, ஓடிட்டே இருக்கும். அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ப்ரெஷர் அப்படின்றது நிச்சயமாக இந்த சிம்மத்துக்கு உண்டு. ஆனால் அதை கரெக்டான விதத்தில் கையாண்டு விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு கட்டணுமா, பிரம்மாண்டமாக வீடு கட்டணும் அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். ஆனால் கடன் விஷயத்தில் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுன்றது ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்கள். தன்னுடைய கெப்பாசிட்டி எதுவோ அதற்கு மீறிய தன்மைக்கு போகக்கூடாது இந்த சிம்மராசி அன்பர்கள். ஸோ மற்றபடி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திடீர் லக்கு, திடீர் ஜாக்பாட். ஏன்னா 8க்குரியவன் 11ல் உட்கார்ந்துருக்கார். திடீர் ஜாக்பாட், செம லக்கு, திடீர் லக்கு, நினைக்க முடியாத ஒரு ப்ரமோஷன். ஸோ இந்த மாதிரி எல்லா கொடுப்பதற்கு எந்த தயக்கமும் இருக்காது. ராகுன்ற பிரம்மாண்டம். ஸோ சிம்ம ராசி அன்பர்கள் புதிய விஷயத்துக்கு மட்டும் மனதில் மட்டும் சில குழப்பங்கள், ஒரு தடங்கள், மனம் என்கின்ற தன்மைக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தால் நன்று என்பதை புரிந்து கொண்டு செயலாற்றுங்கள். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடி பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்கார் அப்படின்றத பாருங்கள். ராகு சுபர்களோட சேர்ந்திருக்காரா அல்லது எந்த வீட்டில் இருக்கின்றாரா, அந்த வீட்டின் அதிபதி ஆட்சியாகவும் உச்சமாகுமா இருக்கிறாரா, அல்லது ராகுவோட சனி செவ்வாய் இணைவு பெற்றிருக்கிறதா, இதை பொறுத்து அதனுடைய பலன்கள் நிச்சயமாக மாறுபடும். இப்போ கும்பத்தில் ராகு அமரப்போகிறார். அப்போது உங்கள் ஜாதகத்தில் கும்பத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்காருன்னா பாருங்க. இல்லை அப்படின்னா பெரிய இம்பேக்ட் இல்லை. இருக்கிறதுன்னு அப்படின்னா அந்த கிரகம் ஒரு இம்பேக்ட் இருக்கும் அர்த்தம்.
ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, ராகு எங்கே இருக்கிறார், சுப கிரகங்கள் எங்கே இருக்குது, எந்த டிகிரியில் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்குது, இப்போ நடப்பு தசாபுக்தி அந்த சூட்சுமங்கள்லாம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன கோர்ஸ் படிப்பதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது, எப்போ அந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நமக்கு ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், இன்னும் திருமணம் நடக்கலை எப்போ தான் நடக்கும், திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விரும்பக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளேல தரக்கூடிய இமெயில் ஐடிக்கு நீங்கள் இமெயில் அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்த்து சொல்வேன். என்னோடய இமெயில் ஐடி வந்து contactasrelm@gmail.com. என்னோடய இமெயில் ஐடியை நான் திரையிலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.